ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வேவ் ஆப்டிக்ஸ்ல இருந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனா அதே சமயம் இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். அதுதான் கோஹெரண்ட் அண்ட் இன்கோஹெரண்ட் அடிஷன் ஆஃப் வேவ்ஸ். பேரை பார்த்து பயந்துராதீங்க. இதுல இருக்கிற லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டா லைட்டோட பிஹேவியர் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா ஆயிடும். அண்ட் எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரியா? ஓகே, டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு சின்ன பசிலோட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம காமன் சென்ஸ் என்ன நினைக்குது, ஆனா பிசிக்ஸ் அதை எப்படி பாக்குதுன்னு கம்பேர் பண்ணி பார்ப்போம். ரெடியா? ஜஸ்ட் இதை யோசிச்சு பாருங்க. உங்க ரூம்ல ஒரு 100 வாட் பல்பை ஆன் பண்றீங்க. ரூம் நல்ல பிரைட்டா இருக்கு. இப்போ இன்னொரு 100 வாட் பல்பை ஆன் பண்ணா என்ன ஆகணும்? லாஜிக்கலா பிரைட்னஸ் டபுள் ஆகணும், அவ்வளோதானே? ஆனா பிசிக்ஸ் பிரின்சிபிள்ஸ் வச்சு பார்த்தா ரெண்டு லைட் சோர்ஸ் ஒன்னா சேரும்போது சில இடம் சூப்பர் பிரைட்டாவும் சில இடம் கம்ப்ளீட் டார்க்காவும் ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகணும்ல. ஆனா நம்ம வீட்ல அப்படி நடக்கிறது இல்லையே. ஏன்? இந்த சிம்பிள் கேள்விக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு படிக்க போற பெரிய கான்செப்டோட சீக்ரெட்டே ஒளிஞ்சிருக்கு. சோ அந்த பசிலுக்கு பதில் என்ன தெரியுமா? அந்த ரெண்டு பல்ப்ல இருந்து வர லைட் வேவ்ஸ் இன்சிங்க்ல இருக்கா இல்லையாங்கிறதுல தான் இருக்கு. இன்சிங்க்னா என்ன? புரியலல்ல? கவலையே வேண்டாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சூப்பர் சிம்பிள் அனாலஜி பார்க்கலாம். இப்போ இந்த மார்ச்சிங் பேண்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட்ல பாருங்க, எல்லா ட்ரம்மர்ஸும் ஒன்னா பெர்ஃபெக்ட்டா ஒரே மாதிரி மார்ச் பண்றாங்க. லெஃப்ட் லெஃப்ட் ரைட்னு. அப்போ சவுண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப லவுடா, கிளியரா, ஒரு பவர்ஃபுல் ரிதம் கேட்கும். கரெக்டா? இதுக்கு பேர் தான் கொஹியரண்ட். ஆனா இப்போ ரைட் சைட்ல பாருங்க, இங்க ஒவ்வொரு ட்ரம்மரும் அவங்க இஷ்டத்துக்கு ரேண்டமா மார்ச் பண்றாங்க. ஒரு சிங்கே இல்ல. அப்போ எப்படி சவுண்ட் கேட்கும்? ஒரு கம்னு ஒரு ஆவரேஜ் நாய்ஸ் தான் வரும். ஸ்பெசிஃபிக்கா ஒன்றும் புரியாது. இதுக்கு பேர் தான் இன்கொஹியரண்ட். ஸோ சிம்பிளா சொன்னா, டிசிப்ளினோட ஒன்னா சேர்ந்து செய்யறது கொஹியரண்ட், ஒரு கூட்டமா கலைஞ்சு போய் செய்யறது இன்கொஹியரண்ட். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ட்ரம்மர்ஸ் இன்சிங்க்ல இருக்கும்போது அவங்க சவுண்ட் வேவ்ஸ் ஒன்னோட ஒன்று சேர்ந்து சில இடத்துல ரொம்ப லவுடாவும் பீக்ஸ், சில இடத்துல ரொம்ப குவாய்ட்டாவும் ட்ராப்ஸ் மாறுது. ஆனா அவுட் ஆஃப் சிங்க்ல இருக்கும்போது அந்த ரேண்டம் பீட்ஸ் ஒன்னோட ஒன்று கேன்சல் பண்ணி ரிசல்ட்டா ஒரு கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் நாய்ஸ் தான் கிடைக்குது. பிலீவ் இட் ஆர் நாட், லைட் வேவ்ஸும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ஓகே, இப்போ இந்த அனாலஜி நல்லா புரிஞ்சுதில்ல? இதே ஐடியாவை நம்ம எக்ஸாம்ல எழுதுறதுக்கு தேவையான கரெக்ட் பிசிக்ஸ் லாங்குவேஜ்ல ஈக்குவேஷன்ஸ் வச்சு எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். வாங்க. ஸோ அஃபிஷியலா ஃபிசிக்ஸ்ல கொஹரண்ட் வேவ்ஸ்னா என்ன? ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கண்டிஷன் 1, ரெண்டு வேவ்ஸ்க்கும் ஒரே ஃப்ரீக்வன்சி இருக்கணும், சேம் ஃப்ரீக்வன்சி. கண்டிஷன் 2, இதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு இடையில இருக்கிற ஃபேஸ் டிஃபரன்ஸ், அதாவது அந்த டெல்டா, டைமை பொறுத்து மாறவே கூடாது, அது கான்ஸ்டன்டா இருக்கணும். ஃபேஸ் டிஃபரன்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு வேவ் ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ நேரம் கழிச்சு அடுத்த வேவ் ஸ்டார்ட் ஆகுதுங்கிற ஒரு மெஷர். அந்த கேப் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருந்தா அது கோஹரண்ட். இந்த கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ்ங்கிற வார்த்தை தான் கீவேர்டு. ரைட். இப்போ இப்படிப்பட்ட ரெண்டு கொஹரண்ட் வேவ்ஸ் ஒன்னா மீட் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்? சிம்பிளா இ டோட்டல் வில் பி E1 + E2. இது நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஆனா இங்க மேஜிக் என்னன்னா, அந்த E1 and E2 எப்படி ஆட் ஆகுதுங்கிறதுல தான் இருக்கு. நம்ம இத சிம்பிள் ட்ரிக்னோமெட்ரியை யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணா கிடைக்கிற ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் A என்ன தெரியுமா? A = 2 times E0 into cos of delta by 2. இங்க ஒன்னு கவனிங்க. ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் A வெறும் அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ், அந்த டெல்டாவை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு, வேற எதையும் இல்ல. அதுதான் இங்க பாயிண்டே. ஓகே, நம்ம பிசிக்ஸ்ல ஒரு பேசிக் ரூல் இருக்கு. என்ன? இன்டென்சிட்டி இஸ் ஆல்வேஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர்ட். ஸோ முன்னாடி பார்த்த அந்த ஆம்ப்ளிடியூட் ஃபார்முலாவை ஸ்கொயர் பண்ணா நமக்கு ஃபைனல் இன்டென்சிட்டி I கிடைக்கும். அப்போ I = 4 times I0 into cos squared of delta by 2. இந்த ஈக்குவேஷன்ல அந்த cos squared டேர்ம் தான் ஹீரோ. அதுதான் அந்த இன்டென்சிட்டியை கண்ட்ரோல் பண்ண போற கீ ஃபேக்டர். அது மாறும்போது இன்டென்சிட்டியும் மாறும். இது கோஹெரண்ட் அடிஷனோட கதை. ஆனா நம்ம மார்ச்சிங் பேண்ட்ல பார்த்தோமே, அந்த இன்கோஹெரண்ட் வேவ்ஸ், அதை வீட்ல யூஸ் பண்ற பல்ப்ஸ், அதுக்கு என்ன ஆகும்? அங்க அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் டெல்டா கான்ஸ்டன்டா இருக்காது, அது ரேண்டமா மாறிட்டே இருக்கும். அப்போ அந்த காஸ் ஸ்கொயர் டேர்மை நம்ம ஆவரேஜ் எடுத்தா அது கேன்சல் ஆயிடும். ரிசல்ட் என்ன? டோட்டல் இன்டென்சிட்டி ஈக்குவல்ஸ் I1 + I2. அவ்வளோதான். ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோஹெரண்ட் அடிஷன் ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணும், இன்கோஹெரண்ட் அடிஷன் ஜஸ்ட் பிரைட்னஸை ஆட் பண்ணும். ஃபார்முலா பார்த்தாச்சு, தியரி பார்த்தாச்சு. இப்போ இது நிஜமாவே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க வாங்க ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் இதுதான். நம்ம கிட்ட ரெண்டு கோஹெரண்ட் வேவ்ஸ் இருக்கு. ரெண்டுக்குமே ஆம்ப்ளிடியூட் சேம், அதாவது E0. அண்ட் அவங்களோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் டெல்டா ஆனது π/4 ரேடியன்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம்.
I equals 4I0 cos squared of delta by 2. இங்க delta என்ன? pi by 4. அப்போ delta by 2 என்ன ஆகும்? pi by 8. So, I equals 4I0 cos squared of pi by 8. நம்ம இதை calculate பண்ணா final intensity கிட்டத்தட்ட 3.41 times I0 வரும். கவனிங்க, ரெண்டு waves சேர்ந்தா 2I0 தான் வரணும்னு நம்ம நினைச்சோம். ஆனா இங்க 3.41 I0 வருது. அதிகமா இருக்கு. இப்போ இங்க இந்த கம்பேரிசனை பாருங்க. லெஃப்ட் சைடுல கோஹரண்ட் அடிஷன் வச்சு நம்ம பார்த்த ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல இன்டென்சிட்டி 3.41 I0. ஆனா ரைட் சைடுல அதே ரெண்டு வேவ்ஸ் இன்கோஹரண்டா இருந்திருந்தா சிம்பிளா ஆட் ஆகி 2 I0 தான் கிடைச்சிருக்கும். பாத்தீங்களா அந்த சிங்க், அந்த கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுதுன்னு. ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷனுக்கு வரும். எக்ஸாம்ல தெரிஞ்சே நம்ம பண்ற சில தப்புகள், அதை அவாய்ட் பண்ணா மார்க்ஸ் போகாம பார்த்துக்கலாம். நம்ம இதை சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பி கேர்ஃபுல். ஃபர்ஸ்ட் மிஸ்கன்செப்ஷன், ரெண்டு லைட் சோர்ஸ் கோஹெரண்டா இருந்தா ரூம்ல எல்லா இடமும் நல்லா சூப்பர் பிரைட்டா ஆயிடும் அப்படி நினைக்கிறது. இது தப்பு. அப்போ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் என்ன? கொஹீரன்ஸ் யூனிஃபார்மா பிரைட்னஸை ஜாஸ்தி பண்ணாது, அது ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணும். அந்த பேட்டர்ன்ல சில இடம் ரொம்ப பிரைட்டாகவும் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ், சில இடம் கம்ப்ளீட் டார்க்காகவும் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். ஸோ கொஹியரன்ஸ் எனேபிள்ஸ் அ பேட்டர்ன், நாட் ஜஸ்ட் பிரைட்னஸ். இதை மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் சைலண்ட் கில்லர். கொஹெரண்ட் லைட் பவர்ஃபுல், இன்கொஹெரண்ட் லைட் வீக், அதாவது இன்டென்சிட்டி கம்மி, இப்படி நினைக்கிறது. இதுவும் தப்பு. உண்மை என்னன்னா டோட்டல் பவர் ரெண்டு கேஸ்லயுமே சேம் தான். பவர்ல மாட்டமே இல்ல. கோஹரன்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த டோட்டல் எனர்ஜியை எடுத்து சில இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி பிரைட்டாவும் சில இடத்துல இருந்து எடுத்து டார்க்காவும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ கோஹரன்ஸ் லைட்டை ஆர்கனைஸ் பண்ணுது, அது பவரை கிரியேட் பண்ணவோ டிஸ்ட்ராய் பண்ணவோ செய்யல. புரியுது? ரைட். இன்னைக்கு நிறைய விஷயம் பார்த்தோம்ல. வாங்க நம்ம படிச்சத ஒரு குவிக் சம்மரி பண்ணி இதுல இருந்து அடுத்த டாபிக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஹியர் ஆர் த கீ டேக்அவேஸ். பாயிண்ட் நம்பர் 1, கோஹெரண்ட் வேவ்ஸ்னா கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ், இன்கோஹெரண்ட் வேவ்ஸ்னா ரேண்டம் ஃபேஸ் டிஃபரன்ஸ். பாயிண்ட் நம்பர் 2, கோஹெரண்ட் அடிஷன் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை கொடுக்கும். ஆனா இன்கோஹெரண்ட் அடிஷன் யூனிஃபார்ம் பிரைட்னஸ் தான் கொடுக்கும், ஜஸ்ட் இன்டென்சிட்டிஸை ஆட் பண்ணி. பாயிண்ட் நம்பர் 3, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வேணுமா? லேசர்ஸ் ஆர் கோஹெரண்ட், நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் லைட் பல்ப்ஸ் இன்கோஹெரண்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இன் சிங்க் அண்ட் அவுட் ஆஃப் சிங்கோட சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த கோஹரண்ட் ஐடியாவை நம்ம எடுத்துட்டு போய் ரெண்டு ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்லிட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணா என்ன ஆகும்? அப்போ என்ன பேட்டர்ன் கிடைக்கும்? அதுக்கு பேரு தான் இன்டர்ஃபியரன்ஸ். அதை பத்தி தான் நம்ம அடுத்த செஷன்ல இன்னும் டீட்டெயிலா பார்க்க போறோம். See you there.